அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில இன்னைக்கான எபிசோடில் வந்து நம்மளோட விஜய் காவேரி பயங்கரமாக வந்து செம்மையாக காமெடி பண்ணாங்க அப்படிங்கிறது தான். முக்கியமாக நம்மளோட விஜய் காஃபி எடுத்துகிட்டு வர்றதுலேருந்து டம்ளரில் ஊற்றிட்டு போகணும், பிளாஸ்டிக்கில் இதில் யூஸ் அண்ட் த்ரோவில் ஊற்றிட்டு போனோம் அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். டம்ளரில் ஸ்டீல் டம்ளரில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அரை மணி நேரம் கழித்து டம்ளர் வாங்க போகலாம், இல்லைனா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளானை போடுறாரு. பிளானை போட்டு அவனோட சுவாமி வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் காவேரி பார்க்கணும் அப்படிங்கிறத போய் கதவை தொட்டார். பக்கத்து வீட்டில் பால் காய்ச்சணும், நாங்கள் மாமி சொன்னாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதான் கொண்டு வந்தேன், எடுத்துக்கோங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சரிப்படாது, வெளியே போ அப்படின்றாங்க. ஆனால் சுவாமியோட பயங்கரமான காமெடி என்டர்டெயின்மெண்ட் இன்னும் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி தோணுது. அந்தளவுக்கு வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு நம்மளோட சுவாமி. அது எல்லாத்தையுமே வந்து நம்மளோட காவேரி இருக்காங்களே கள்ளி, அவங்க வந்து பயங்கரமாக ரசிக்கிறாங்க. ஏய் சூப்பராக பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு அப்படின்ட்டு விஜய் பண்ணுற எல்லா விஷயத்தையுமே அவங்க வந்து சூப்பராக வந்து ரசிக்கிறாங்க. விஜய் அதையும் பார்த்து காவேரிக்கிட்ட பாய் காவேரி, பாய் கோது செமங்க கோதாவரி என் பாய் கோது, அப்புறம் நர்மதா குட்டிப்பா இன்னொரு தடவை சொல்லு, மாமான்னு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லு பார்ப்போம், விஜய் மாமா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. பாட்டி கூட இன்றைக்கி செம்மையாக வந்து ஃபன் பண்ணுறாங்க, பாட்டி செம்மையாக ஃபன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான். காவேரிக்கு பயங்கர சந்தோஷங்க, நம்ம புள்ள மனசுக்குள்ளேயே அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக இருக்கார் அப்படிங்கிறதான். விஜய் அதெல்லாம் நோட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, நங்கூரம் போட்டு உக்காந்துடுவார். காவேரி இல்லாமல் நம்ம இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக அது நடக்குது. அந்தளவுக்கு விஜயை காவேரியை பார்த்து அதாவது விஜய் காவேரி வந்து விஜயை பார்த்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க, ஹாப்பியாக இருக்காங்க. பாட்டிக்கிட்ட சொன்ன மாதிரி நான் வெறுக்கலை பாட்டி, ஆனால் அம்மாவுக்கு பண்ண சத்தியத்தை வச்சு தான் நான் வந்து அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா காவேரி. அது மாதிரி அவங்க இருக்கிறாங்க, கரெக்டு தான், அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கோம், அம்மா மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத. ஆனால் விஜய் மனசில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடுச்சு இல்லையா, அதனால் வந்து காவேரிக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க நம்ம புள்ள அப்படிங்கிறது. காவேரி ஹாப்பியாக இருந்தால் விஜய் ஹாப்பியாக இருப்பார். ரெண்டு பேர் விஜய் காவேரி ரெண்டு பேருமே ஹாப்பியாக இருந்தால் நம்ம விக்கா ஃபேன்ஸுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க மகாநதி வீட்டில் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக விஜய் காவேரி இனிமேல் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. அந்த ரோட்டில் மீட் பண்ணி பேசுகிறாங்க இல்லையா, அது நாளைக்கு வருங்க, நாளைக்கு தாங்க வரும் அப்படிங்கிறது தான். நாளைக்கு வந்து அதை லாஸ்ட் சீனில் முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு வாரத்துக்கானதை ஒரு ஞாயிற்றுக்கிழமை போட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே விட மாட்டுறாங்கங்க. என்னங்க நினச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் மக்களே நீங்கள்.